அழுதாதப்பா. நீ ஏன் அழுதா இப்படி? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா தெரியுங்களா? அம்மா, நீங்க ராமனை கூட்டிட்டு போய் இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கிறேன். அர்க்காணி, ஏமா என்னென்னமோ பேசணும்னு சொல்லுமா, சொல்லு. இந்த மாதிரி சமயத்துல என்ன? I know. நீ ஆபீஸ் புறப்பட்டு போ. என்ற ஒரே மகன் நம்ம இருக்கால பாக்காம போயிருவனு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா இப்படி சிக்கேறி போயிருக்குது? அத்தா பெரிய ஜெயில துளியுண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம்? குடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விட இருக்குமா? பயல ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அரை வயிறும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அட குமி, சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா? செல்லக்கா, கலெக்டர் மாவும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மக வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட ரெண்டு பேரும் படக்கால உட்காந்து சாடி தட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டான். கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்? ஐயா, இத்தார கப்பு அர்க்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து. சென்னை வானொலி நிலையம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை இரவு 9:30 மணிக்கு இதே அலைவரிசையில் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வி அருக்காணி IAS அவர்கள் தி நியூ ரோல் ஆஃப் விமன் இன் தி நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். அதுவரை வாத்திய இசை. சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சரியா கூட அதனால என்னங்கப்பா, நாம நாளைக்கு லேடியோல பேசுறதா? ஆமா. அது நம்ம உருப்படி நீ கேக்குமா? கேக்கட்டும். நான் மட்டும் பக்கத்தால இருந்தேன்னா நல்லா கழுகடா நாய்களான்னு காது ஜெபு கழிக்கிற மாதிரி பெருசா திருக்கி விட்டுருப்பேன். அவ்வளவு ஆத்திரம் பாத்திட்டு. ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜெயில் போயிட்டு வந்தோமா உங்க ஆத்திரம் தனியில? அத்தை சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. நான் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீங்க கைதியானதை நினைச்சா. அன்னைக்கு நான் மட்டும் சூளக்கார கொத்தலன்னா இன்னைக்கு நம்ம பேரை லேடியோல கேட்க முடியுங்களா? இத்தனை வருஷமா எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதிருக்கேன் தெரியுமா? அதுவும் நீங்க சொல்லி அனுப்புன மாதிரி இங்கிலீஷ்ல. ஆனா படிக்க சொல்லி கேட்கதா நீங்க அங்க இல்ல. கிடக்குது விடுங்க. சேரி பையன் வெளியில இருந்தாலும் களிதான் திம்பேன், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் களிதான் திம்பேன். ஒண்ணு குடி மொழிக்கு போடல. மணி அடிக்குதுங்க. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. இப்படி மரியாதையா பேசி எனக்கு அவமரியாதை பண்ணாம இருக்கீங்களா? சரிங்க.
என்னம்மா சொல்ற? சொல்றேன் ஃபாதர். ஆ, என்னோட கல்யாண பேச்ச நானே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். சொல்லம்மா. இத்தனை வருஷமா நான் யார பாக்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேனோ இன்னைக்கு அவரை சந்திச்சிட்டேன். ஆஹா. இப்ப அவரை மனவரையில மாப்பிள்ளைய சந்திக்கிற நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அருக்காணி ஏதோ சின்ன வயசுல நடந்தது நீ. ஏதோ சின்ன வயசுல ஃபாதர், களங்கமே இல்லாத சின்ன வயசு. அன்னைக்கு கோயில நடந்த கல்யாணத்துக்கு இனிமேதான் மேளதாளம் ஊர்வலம் நடக்கணும். ராமனை எனக்கும் தெரியும்மா. அவனை விட ஒரு நல்ல ஆத்மாவை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஆனா அவன் படிக்காதவன், ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கு பெருமை தரக்கூடிய புருஷனா அவன் இருப்பான்னு. அவர் என் புருஷனா இருக்கிறதா எனக்கு பெருமை ஃபாதர். திடீர்னு நெருப்பு துண்டை முழுங்கினது மாதிரி இருக்கு. எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்பியா? கொஞ்சம் என்ன, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா மாப்பிளை மட்டும் மாத்திராதீங்க. என்ன ராமா? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு எட்டி பார்த்தேன். தானு நல்ல கண்ண சந்திருந்தீங்க. சரி விடிக்காலம் பேசிக்கலாம்னு. என்னது? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அருக்காணி கண்ணால விஷயமா தான். சொல்லு. நானும் நல்லா ரோசம் பண்ணி பார்த்தனுங்க. அவளுக்கு சரி சோடியா எங்க சாதி சனத்துல அது யாருமே இல்லைங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச நீங்களே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சுட்டா நானும் கண்ணார கண்டுட்டு என்ற பாடு வகையை பார்த்து ஒரு போய் சேர்ந்துருவனுங்க. அருக்காணி கல்யாணத்தை பத்தி அவளே என்கிட்ட பேசிட்டாப்பா. அப்படிங்களா? தங்கமா போச்சுங்க. தனக்கு புருஷன் யாருங்கிறதையும் அவளே முடிவு பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம்ங்க. யாருங்கிறது? நீதான்ப்பா. சின்ன வயசுலயே ராமன் சம்சாரமா தான் உங்களோட புறப்பட்டு வந்தேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில கல்யாணத்தையே முடிச்சுட்டாப்பா அவ. அதுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. இதுக்காகவாச்சும் அதுக்கு ஏத்த மாப்பிள்ள அமையணும். அதானுங்க ஐயா நியாயம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னப்பா தடை? இது எனக்கு ஐயா, நீங்க கேட்கிற கேள்வியாது கலெக்டர் அம்மாவுக்கு நானுங்களா? அவளை கலெக்டர் ஆக்கினதே நீதானேப்பா. அதுக்காக நாமளே அதை புடிச்சு பாடும் இடத்துல தள்ளாங்களா? இதோ பாரு, அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டேன். நீ வேணா பேசிப்ப. இப்போ இந்த கல்யாண முடிவே உங்க கையில தான் இருக்கு. காலையில ரூமுக்கு காஃபி கொண்டு போனேன் சார். 2 பேருமே காணல சார். எங்க போயிருப்பாங்க? இல்ல நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். நீ நல்லா தேடி பார்த்தில? என்ன ஃபாதர்? உங்க அத்தையும் ராமனையும் காணுமாம்மா. ஃபாதர், சனி முடிச்ச முள்ளு. வெறுக்கு மாமா, ரயில் போயிட போகுது. இந்த கேள்வியோட பெரிய அவசியம் இருக்குது. அத்தை அத்தைன்னு என் மேல உசிரியே வச்சிருந்தது. அதுகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிக்க விடாம இப்படி கூட்டிட்டு வந்துட்டியாடா. ஏன் அப்படி மூக்க அழுகுறேன்? ஏய், இஷ்டம் இருந்தா அவளை நீ கட்டிக்கணும். இல்லாட்டி இந்த அவள உன் அந்தஸ்துக்கு நமக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி நீயே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அவளுக்கு கண்ணாலத்தை முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு காலங்காத்தால காக்கா குறி மாதிரி பிறந்தா என்னடா அர்த்தம்? 3 வேளையும் சுடுசோறு போயிடுச்சேன்னு புலம்புற நீ. அடி, எவங்கிட்ட போய் உங்க ஆத்தா பிச்சை எடுத்தா? உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போனானா இல்ல நீ கொடுத்து வச்சியா? பேசுறா பேச்சு. அதே சொல்லி காட்டாத, எரிச்சு வருகிற. வண்டியில இருங்க. நாம வண்டியில ஏறாப்புல இல்லைங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வீட்டுல போய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? கொட்டக்காட்டு வேளாண் தார சொல்லியும் கேட்காது. இது ஜெயிலுக்கு போய் சீரழிஞ்சு வந்திருக்கு. இங்க என்னடா வேடிக்கை? வாங்கடா. குட் மார்னிங் மேடம். எனி ப்ராப்ளம்? நத்திங். இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க வாங்க. தேங்க்யூ. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்தோமேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாளைக்கு தான் சொல்ற மாதிரி ஏன் இப்படி செய்யணும்? என்ன மறுபடியும் அனாதை ஆக்குறதுக்கா? நான் ஒண்ணு இல்ல தாயி, எல்லாம் ராமன் தான். உங்களை யாராவது
மரியாதை குறைவா பேசுனாங்களா? அப்படி பேசியிருந்தா தேவையில்லையே. பேச்சு உங்க கண்ணாலத்தை பத்தி. நம்ம கல்யாணத்தை பத்தின்னு சொல்லுங்க. அதுதான் என்ற மனசுக்கு ஒத்துக்கல. இதுதான் நான் அந்த வயசுலயே எதிர்பார்த்தேன். படிக்க வைக்கிற வெறியில வயசு பொண்ண பட்டணத்துக்கு அனுப்புவீங்க, அப்புறம் உங்களுக்கே பல சந்தேகம் வரும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ற கெனாவில் கூட நான் அப்படிலாம் நினைக்கல. அப்ப முனியப்பன் கோயில நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்க. அந்த சத்தியத்தை காப்பாத்துனா அந்த முனிப்பனுக்கே அடுக்காது. ஏன்? விவரமா சொல்ல தெரியல, ஆனா ஒத்து வராது. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் உங்க மனைவி ஆயிட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்கலனா ஆயுசு பூராவும் நான் வாழ வெட்டியாவே இருந்துட்டு போறேன். வாமா. Hi Aru, congratulations. Thank you. ஏண்டி காலையில முகூர்த்தத்துக்கு வரல? சாரிடி, முகூர்த்தத்தை ஏர்லி மார்னிங் வச்சு தொலைச்சிட்டேன். நான் தூங்க ஆரம்பிக்கிற நேரமே அதானே. மீட் மை ஹஸ்பண்ட். ஹலோ. இருக்குதுங்க. ஹர்கன் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. காலேஜ்ல என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ரேகா. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் எப்போ? நேத்தேவா? சி போடி. அவ என்ன கேட்டு போறாங்க? இந்த புடவை எங்க வாங்குனேன்னு கேட்டாங்க. அதுக்கு எந்த சிரிப்பு? குட் ஈவினிங் மேடம். மை கங்க்ராச்சுலேஷன். Thank you. ரிசப்ஷனுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஆபீஸ்ல நிறைய ஓடியாது. It's all right. ஆமா, மனசு மட்டும் சுத்தமா இருந்தா ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் முன்னேற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். காட் பிளஸ் யூ. ஜெயில்ல எனக்கு எல்லாமே ஐயா தான். Thank you. I should thank you. மை டியூட்டி. ஆமா, யூ லுக் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ். ஐயா கலர் சாப்பிட்டு போகணும். கவலைப்படாத, இருந்து சாப்பிட்டே போறேன். நல்லது. சனக்கூட்டம் வந்துட்டே இருக்குது. இது எப்ப நிக்கும்? ஏன் கஷ்டமா இருக்கா? இல்ல, சாக்கு பைக்குள்ள போட்டு கட்டினாப் இருக்குது. வெடுக்கிறதெல்லாம் கட்டிடணும். இல்ல செல்லக்கா, அங்க எக்கச்சக்கமா லைட் போட்டுருக்கு. அதை பார்த்தா உங்களுக்கு கிறுகிறு வராது. அது மட்டும் இல்ல, வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. செல்லக்கா, நீங்க பாட்டுக்கு ஏதாவது எக்கச்சக்கமா பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் உங்க மகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ, நான் வாயை திறக்கலப்பா. அப்படியே இருக்க கூடாது. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்றவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்புறம் நம்ம கலெக்டரோட மரியாதை என்ன ஆகுறது? இப்ப நான் என்னத்தை தான் செய்யறது? வர்றவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்களும் நறுக்கு தெரிச்ச மாதிரி 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ் பேசலையா? இப்ப நாங்க சாதாரண பேசுறது இல்ல. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் I wonder what you want. இந்த பாட்டை இப்ப எப்படி மாத்திட்டாங்க கோவிந்தா? போன வாரம் தான். சொல்லவே இல்லையே. இப்ப பாருங்க, நான் சொல்றேன். We are traveler between wife and ducking. இந்த அளவுக்கு நீங்க ஒண்ணு இரும வேணாம், தாங்காது. பேசாம 2 வார்த்தை பேசுங்க, அது போதும். ஆமாங்கிறதுக்கு எஸ், இல்லங்கிறதுக்கு நோ. அப்படிதான். எங்க சொல்லுங்க. ஆமாங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? எச். ஐயா, இங்கிலீஷ தும்மா கூடாதுமா, பேசணும். எஸ். எங்க சொல்லுங்க. பாதி வந்தாச்சு. இப்போ இல்லங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நோ. ஐயா, இங்கிலீஷ நோவு நொடி இல்லாம ஆரோக்கியமா பேசணும். நோ. அவ்வளவுதான் இங்கிலீஷ். நட்ராஜ் கிட்ட இந்த ஃபைலை பார்க்க சொல்லு. ஓகே. உதயராஜ் விஷயமா மினிஸ்டர் லெவல்ல டீல் பண்ணணும். ரிமைண்ட் இட். அந்த மங்கம்மாக்காக நான் ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் இமிடியேட் ஆக்ஷன். பாவ் போகர். ஓகே மேடம், இன்னொரு விஷயம்.